வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் மாதத்தில் 4 நாட்கள் சிறப்பு முகாம் நவம்பர் 9, 10, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீர்வளத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளால் சேதமடைந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு மாற்று ஏற்பாடு பணிகள் நிறைவு. சென்னை மாநகராட்சி அறிக்கை சமர்ப்பித்தது மெட்ரோ ரயில் நிர்வாகம். திண்டுக்கல்லில் கொலை வழக்கு ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. குற்றச்சம்பவங்களை ஒடுக்க காவல்துறை களமிறங்கியதால் ரவுடிகள் அச்சம். யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கும் விஜயகாந்த் பாட்டுதான் ஹிட். நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்த விஜய பிரபாகரன். ஈரான் எண்ணெய் ஆலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து விவாதித்து வருகிறோம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளித்த நிலையில் அதிபர் ஜோ பைடன் தகவல். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் தொடர்பாக பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை. பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல். 3 நாள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தாமிரபரணி ஆற்றில் எந்தெந்த இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கழிவுநீர் கலக்காமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு. மியான்மர் நாட்டில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.6 பதிவு. சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலையில் சட்டவிரோத உற்பத்தி. தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகத்தில் CITU சார்பில் புகார். ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க முழுவீச்சில் தயாராகும் இஸ்ரேல் ராணுவம். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இதுவே சரியான தருணம் என இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் வலியுறுத்தல்.